9ஆம் வகுப்பு இயல் 5ல் பெண் கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே இருக்கு. பெண்மை புரட்சி. முதலாவதா டாக்டர் முத்துலட்சுமி. பிறந்த ஆண்டு 1886, இருந்து 1968. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, தேவதாசி ஒழிப்புச் சட்டம், இருதார தடை சட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றினார். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை இவரால் நிறைவேற காரணமாக இருந்தவர். அடையாறில் 1930ஆம் ஆண்டு ஔவை இல்லமும் 1952இல் புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர். பெண்மை உயர்வு. பண்டித ரமாபாய். இவர் சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர், பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். பெண்மை துணிவு. மூவலூர் ராமாமிர்தம். 1883 1962. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. பெண்மை சிறப்பு. ஐடோ சோஃபியா ஸ்கட்டர். 1870 1960. பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். பெண்மை அறிவு. சாவித்ரிபாய் புலே. 1831 1897. 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். யார் இவர்? பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. 1997.